ஹே மை எனர்ஜீஸ், எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். பொங்கல் ஸ்பெஷல் பால் பொங்கல் அண்ட் பித்துக்கு பப்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? அதுக்கு தேவையான பொருட்கள்: ஆனியன் எடுத்து நல்லா சுட்டிக்கலாம். இந்த மாதிரி இருக்கணும். ஒரு பேனில் தனியா, அரிசி, சீரகம், கடுகு, மிளகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, 1 இன்ச் இஞ்சி அதெல்லாம் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அது கூட வெடிகை சில்லி அண்ட் ரெட் சில்லி போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரோஸ்ட் ஆனதும் அதெல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. திரும்ப தேங்காய், வெட்டி வச்ச ஆனியன் அண்ட் நம்ம சுட்டி வச்ச ஆனியன் அது போட்டு கொஞ்சமாக பித்துக்கு பப்பு போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் ஆயில் அண்ட் கீ போட்டு கடுகு, பூண்டு அதெல்லாம் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அது கூட சின்ன வெங்காயம், அப்புறமா வெட்டி வச்ச வெங்காயம் அதுவும் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. திரும்ப பித்துக்கு பப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. திரும்ப நம்ம ட்ரில் பண்ண பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. குக்கர் மூடி போட்டு விசில் போட்டு 2 விசில் போட விடுங்க. விசில் வரத்துக்குள்ளே மிக்ஸி ஜாரில் 4 மணி நேரம் ஊற வச்ச கசகசா அண்ட் தேங்காய் சேர்த்து நல்லா பேஸ்ட் பண்ணிக்கலாம். விசில் வந்துடுச்சு, வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வா, சூப்பராக இருக்குது. ஒரு பேனில் ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க. புளி தண்ணி, அப்புறமா நம்ம டிர் பண்ண பேஸ்ட், உப்பு, வெல்லம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. திரும்ப கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கோங்க. குக் பண்ணி எடுத்தா ரெடி. பால் பொங்கல் பண்ணலாமா? வாங்க. குக்கர் வச்சுக்கோங்க. அதில் 1 கிளாஸ் அரிசியை நல்லா கழுவி சேர்த்துக்கோங்க. இப்போது பால் சேர்த்துக்கலாம். 1 கிளாஸ் அரிசிக்கு 4 கிளாஸ் பால் சேர்த்துக்கோங்க. சுவைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. குக்கர் மூடி போட்டு விசில் போட்டு 3 விசில் விடுங்க. பொங்கலோ பொங்கல். ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? வாங்க வாங்க. சேஃபாக ஓப்பன் பண்ணுங்க. வாவ், சூப்பராக வெந்திருக்கு. அது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சூடாக இருக்கும், சேஃபாக மிக்ஸ் பண்ணுங்க. பொங்கல் ரெடி. வாங்க சூடாக சர்வ் பண்ணி சாப்பிடலாம். அது கூட பித்துக்கு பப்பு சேர்த்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. இந்த பொங்கலுக்கு இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டிடுங்க.